அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தில் சீஷர்கள் இயேசுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார்கள். உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை என்பது ஆதியிலேயே முன்குறிக்கப்பட்டது. அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே இயேசுவின் 2ஆம் வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த கடைசி காலத்தை குறித்து பேசும்பொழுது ஒரு சிலர் சொல்லுகிறார்கள், இதை ஏன் நீங்கள் கடைசி காலத்தை பற்றிலாம் பேசுகிறீங்க? ஒரு பெரிய ஆள் என்னிடத்துல சொன்னார், பேசி கொண்டிருக்கும்பொழுது, இயேசுவின் 1ஆம் வருகையே இன்னும் நிறைய பேருக்கு தெரியாத போது இந்த 2ஆம் வருகை பற்றின செய்தி அவசியமா அப்படின்னு சொல்லி கேட்டார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 49ஆம் அதிகாரத்தில், அதாவது இயேசு பூமிக்கே வரல, 1ஆம் வருகையே நடக்கலை. அப்போது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 49:1 வாசிங்கள் பார்ப்போம். 49:1 வாசிங்கள். யாக்கோபு தன் குமாரரை அழைத்து நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையில் நடக்க போகிற இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு உள்ளதான சம்பவங்களை யாக்கோபு அங்கே பேசுகிறார். அதாவது குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவர் மல்லாக்க விழும்படி தான் கோத்திரத்தை பற்றி சொல்றார். அது இயேசு கிறிஸ்து அர்மேகதான் யுத்தத்துக்கு வரதை பற்றின தீர்க்க தரிசனம். சமாதான கர்த்தர் வருமளவும் என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய 1000 வருஷ அரசாட்சியை குறித்து. இயேசு கிறிஸ்துவின் 1ஆம் வருகையை குறித்தே அப்போது ஏற்படவே இல்லை, இயேசு வரவே இல்லை. அப்போவே 2ஆம் வருகையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பாருங்கள். ஆதியாகமம் 3:15 சொல்கிறார், சர்ப்பத்தை பார்த்து, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். இது எங்கே இருக்குது? ஸ்திரீயின் வித்து, சர்பத்தின் வித்து என்பது யாரை குறிக்கிறது? 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அந்தி கிறிஸ்துவை கேட்டின் மகன்னு சொல்லுது. அவன் தலையை கர்த்தர் எங்கே நசுக்கிறார்? பிசாசின் தலையை கல்வாரியில் நசுக்கிட்டார். ஆனால் அந்தி கிறிஸ்துவை எங்கே ஜெயிக்கிறாரு? அர்மேகதானில் ஜெயிக்கிறார். 2ஆம் வருகையை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை பற்றின செய்தி கடைசி காலத்தை பற்றினது ஆரம்பத்திலே இருக்குது. இன்னும் கூட நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க. 1 யோவான் 2:18 யோவான் சொல்லும்பொழுது, பிள்ளைகளே இது கடைசி காலமாக இருக்கிறதுன்னு அப்பயே எழுதுறார். நாம் இப்போ கடைசி காலம்னு சொல்கிறதுக்கே நிறைய பேருக்கு கோபம் வருது. ஏன் இதை கடைசி காலம்னு சொல்கிறாங்கன்னு அப்போவே சொல்கிறார் யோவான். 1 யோவான் 2:18 பிள்ளைகளே இது கடைசி காலமாக இருக்கிறதுன்னு. நம்ம 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், 7 முதல் 9 வசனத்தில், அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. அப்போ கடைசி காலத்தை பற்றின சம்பவங்கள் 1ஆம் நூற்றாண்டிலிருந்தே சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ இயேசுவின் வருகை எப்போ வேணாலும் சம்பவிக்கும். 2ஆம் வருகை அதற்கு முன்பதாக சபை எடுத்துக்கொள்ளப்படுது. இன்றைக்கி இந்த கடைசி காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றின டைம் லைன் நிறைய பேருக்கு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த மாதம் வருகை வருதுன்னு கொஞ்சம் பேர் சொல்லி வச்சிருக்காங்க. இன்னொரு ஒரு வாரத்தில் தெரிஞ்சிடும், எல்லா விஷயமும் எல்லாம் தெரிஞ்சிடும். இன்னொரு 1 வீக்கில் தெரிஞ்சு போயிடும். 2ஆம் வருகை இப்போ இந்த மாதம் நடக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறாரு, 2ஆம் வருகைலாம் கிபி 70 முடிஞ்சிருச்சுட்டார். இப்போ என்ன நடக்குதுன்னே தெரில. அவர் சொல்கிறார், நான் என்ன சொல்கிறேன்னா, அது எப்போ நடக்குது என்ன நடக்குது அவங்கவுங்களோட இன்டர்பிரேஷன், நம்ம அவங்ககிட்ட போக வேண்டாம், அது அவங்க கர்த்தருக்கு கணக்கு கொடுத்துக்கிட்டோம். ஆனால் நமக்கு வசனத்தின்படி, நமக்கு நம்முடைய உபதேசத்தில் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டைம் லைன் இருக்குது. நான் உங்களுடைய புரிதலுக்காக சொல்கிறேன். இன்றைக்கி நிறைய பேர் கன்ஃபியூஷன் பண்ணுறதுனால உங்கள் புரிதலுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நாம் இருக்கிறோம் இந்த காலகட்டத்தில் ரகசிய வருகைன்னு ஒன்று சம்பவிக்கணும். அடுத்து சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், அதுக்கு பேர் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல். அன்னைக்கு இயேசுவினுடைய வருகை 2 பகுதியாக இருந்ததுனால அதை புரிய வைக்கிறதுக்காக நம்முடைய பரிசுத்தவான்கள் ரகசிய வருகை, பகிரங்க வருகைன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு சிலர் கேட்பாங்க, ரகசிய வருகைன்னு பைபிளில் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது ஏன் அன்றைக்கி, அதான் நான் எப்பவும் சொல்லுவேன், நமக்கு முன்னாடி உள்ளதான பரிசுத்தவான்கள் அவர்கள் சொல்லிக் கொடுத்த விஷயத்தில் எதுவுமே தப்பு கிடையாது. அன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் அவங்க அன்றைக்கு உள்ள சூழ்நிலைக்கு அதை சொல்லிக் கொடுத்தாங்க. அப்படி சொன்னால் தான் புரியும். இப்போ பிரிட்டிஷர் லெஃப்ட் ரைட்டு சொன்னால் நமக்கு புரியாதாமா அந்த காலத்தில் இந்தியாவில். அதனால் என்ன பண்ணுவாங்களாமா, ஒரு காலில் ஓலையும் ஒரு காலையும் சீலையும் கட்டிடுவாங்களாமா. ஓலை சீலைனா லெஃப்ட் ரைட்டு. இப்போ நம்ம கேட்க முடியுமா, என்ன ஓலை சீலைன்னு சொன்னீங்களே, அது ஓலை சீலை எங்கே இருக்குது அப்படின்னா, அன்னைக்கு புரியறதுக்கு அவன் அதை சொல்லி கொடுத்தான், அவ்வளோதான். லெஃப்ட் ரைட்டு புரிஞ்ச பிறகு நம்ம நார்மலாக லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அதே மாதிரி தான் அன்னைக்கு நம்மளுக்கு பரிசுத்தவான்கள் ஜனங்கள் புரியறதுக்காக என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, பகிரங்க வருகை, ரகசிய வருகைன்னு சொல்லி கொடுத்தாங்க. உடனே இன்றைக்கி இருக்கிறவங்களா ரகசிய வருகை என்கிற வார்த்தை இருக்கிறதா, பைபிளில் பல்லு விளக்கணும் கூட தான் இல்லை, விளக்கலை, நமக்கு தெரியுது இல்லை. சில விஷயங்களை புரிந்து கொள்ளுதல், திருத்துவம் அப்படிங்கிற வார்த்தை இல்லை, ஆனால் திருத்துவம் இருக்குல்ல பைபிளில். ஆண்டவர் 3 ஆழ்த்தத்துவமாக பிரிஞ்சிருக்கிறார்ல, தேவன் ஒருவரே ஆனால் ஆழ்த்தத்துவமாக இருக்கிறார்ல. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறான், அது இருக்குதா இது இருக்குதான்னு. அப்போ அவங்களுக்குலாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் 1 தெசலோனிக்கேயர் 4, 16, 17, 1 கொரிந்தியர் 15, 51 சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் அடுத்து சம்பவிக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம். சபை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு பிறகு 7 வருஷம் உபத்திரவ காலம் ஆரம்பிக்கும். உபத்திரவ காலம் 2 பகுதியாக இருக்கும். உபத்திரவம், மகா உபத்திரவம் என்று இருக்கும். முதல் 3.5 ஆண்டு காலம் உபத்திரவம், 2வது 3.5 ஆண்டு காலம் மகா உபத்திரவம். இந்த 2 பற்றி நீங்கள் படிக்கணும்னா வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா முதல் 6வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸ்திரீயானவள் வனாந்தரத்திற்கு ஓடி போனால்னு இருக்கும். அடுத்து 14வது வசனத்தில் வாசிச்சு பாருங்க, ஸ்திரீயானவள் வனாந்தரத்திற்கு பறந்து போனால்னு இருக்கும். ஓடி போனால் அப்படின்னு பார்த்தா 1260 நாள் அளவுன்னு இருக்கும், 3.5 வருஷம். பறந்து போனாலுக்கு என்ன சொல்லியிருக்கோம், ஒரு காலமும் காலங்களும் அரை காலம்னு இருக்கும், அது ஒரு 3.5 வருஷம்.
7 வருஷத்தை பற்றி அங்கே இருக்கும். உபத்திரவம், மகா உபத்திரவம் ரெண்டும் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இந்த மகா உபத்திரவ காலம் தான் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி நம்ம சொல்கிறோம். 7 வருஷத்தை. அது முடியும் போது இயேசு கிறிஸ்துவின் பகிரங்க வருகை. சகரியா 14 படி அவர் ஒலிவ மலையின் மேல் வந்து இறங்குவார். இதை தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்தில் அந்த தூதர்கள் சீஷர்களை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் பார்க்கும்படி இயேசுவானவர் எப்படி ஏறி போனாரோ அப்படியே இறங்கி வருவார். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க எங்கே இருந்தாங்கன்னா ஒலிவ மலையில் இருந்தாங்கன்னு வசனம் சொல்லுது. அதான் சகரியா 14 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். இயேசு ஒலிவ மலை மேல் இருந்து இறங்குவார், ஒலிவ மலை 2ஆக பிளக்கும். அங்கிருந்து அடுத்து நேராக அர்மேகதான் யுத்தம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கு. அர்மேகதான் யுத்தத்தின் முடிவில் கள்ள தீர்க்கதரிசியும் அப்புறம் அந்தி கிறிஸ்துவும் அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே தள்ளப்பட்டார்கள். 19ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கு. அது முடிஞ்ச உடனே 1000 வருட அரசாட்சி இந்த பூமியில் தான் நடக்கும். கொஞ்சம் பேர் 1000 வருஷ அரசாட்சி இங்கே நடக்காது, வானத்தில் நடக்குங்கிறாங்க. கொஞ்சம் பேர் 1000 வருஷ அரசாட்சி 1914 ஆரம்பிச்சிருச்சு, இப்போ நம்மெல்லாம் 1000 வருஷ அரசாட்சிக்கு செலெக்ஷன் கமிட்டியில் இருக்கிறோம், இப்போ நம்மளை செலக்ட் பண்ணி அங்கே அனுப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு குரூப் சொல்லிட்டு இருக்கு. 1000 வருஷ அரசாட்சி எப்போ வரும்னு பைபிள் தெளிவாக சொல்லுது, அர்மேகதான் யுத்தத்திற்கு பிறகு வரும். 1000 வருஷ அரசாட்சியின் முடிவில் அந்தி கிறிஸ்து பிசாசானவன் கொஞ்ச காலம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். அதற்கு பிறகு மாகோகு யுத்தம்னு ஒரு யுத்தம் இருக்குது. இதெல்லாம் 20ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்குது. அதற்கு பிறகு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, அப்போ தான் நியாய தீர்ப்பு வரும். அதுக்கப்புறம் தான் நியாய தீர்ப்பில் தான் 4 வகையாக இருக்குது. புதிய எருசலேம், புதிய வானம், புதிய பூமி, பரலோகத்தில் இப்படி 4 வகையான நியாய தீர்ப்பு இருக்கிறது. இதுதான் டைம் லைன் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நியாய தீர்ப்பு வருகிற வரைக்கும் 1000 வருஷ அரசாட்சி மாகோகு யுத்தம் வரைக்கும் எல்லாம் இந்த பூமியில் தான் நடக்கும். இந்த பூமி இன்னைக்கு அழியும், நாளைக்கு அழியும், இப்போ காணாமல் போயிடும், அதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த பூமியானது இன்னைக்கு ரகசிய வருகை நடந்து சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இன்னையிலிருந்து குறைஞ்சபட்சம் 1007 வருஷத்துக்கு இருக்கும். என்ன 1007 வருஷம்னா 7 வருஷம் உபத்திரவ காலம், 1000 வருஷம் அரசாட்சி ரெண்டும் இங்கே தான் நடக்கும். அதற்கு பிறகும் கொஞ்சம் காலம் இருக்கிறது. அதற்கு பிறகு மாகோகு யுத்தம் இருக்கிறது. எனவே இதுதான் டைம் லைன். இதுக்கு முன்னாடி இப்போ முடிஞ்சு போயிடும், அப்போ முடிஞ்சு போயிடும், இன்னைக்கு டேட்டு. இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். யார் எந்த தேதி சொன்னாலும் நம்பாதிருங்கள். எந்த தேதியை யார் சொன்னாலும் நம்பாதுருங்க. நான் வந்து கிரீக்கிலேருந்து சொல்கிறேன், ஹீப்ரூலேருந்து சொல்கிறேன், லத்தீன்லேருந்து சொல்கிறேன், அவங்க எதுலேருந்து வேணால் சொல்லட்டும். இயேசு ஒன்று சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அவர் வரும் வேளை, நாள், நாளிகை எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி வச்சிருக்கிறார். வசனம் அப்படி தான் சொல்லுது. குமாரன் வருகிற நாளாவது நாளிகை ஆவிது, பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவனும் அறியான். மார்க்கில் சொல்லும் போது தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார்னு இருக்குது. அது வந்து பிதாவின் ஆதீனத்தில் இருக்குது. இப்போது சீஷர்கள் வந்து கேட்குறாங்க இயேசுகிட்ட பரமேறி போகிறதுக்கு முன்னாடி, இக்காலத்தில் இஸ்ரவேலுக்கு ராஜ்யத்தை திருப்பி கொடுப்பீர்னு. அப்போ அவர் சொல்கிறார், பிதாவின் ஆதீனத்துக்குள் இருக்கிறதை அறிந்து கொள்வது உங்களுக்கு அடுத்ததல்ல, நீங்கள் அதை ஏன் பற்றி கவலைப்படுறீங்க, அதை பற்றி யோசிக்காதீங்கன்னு சொல்கிறார். ஆதீனத்தின் காலத்தில் நேர்த்தி அது நடக்கும். சில டேட் கொடுப்பாங்க, இப்போ நடக்கும், அப்போ நடக்கும், இன்றைக்கி நடக்கும்பாங்க. இந்த மாதிரி ஏற்கனவே 100கணக்கான டேட்ஸ் கொடுத்துட்டாங்க. டேட் கொடுத்தவங்கலாம் காணாமல் போயிட்டாங்க. ஆனால் இயேசு திரும்பி கண்டிப்பாக வருவார். அவர் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போகவில்லை, அவர் நிச்சயம் திரும்பி வருவார். எதுக்குன்னா இந்த மாதிரி இது ஒரு விதையான டாக்டிக்ஸ்னு வச்சுக்கோங்களேன், பிசாசுடைய தந்திரம். என்ன தந்திரம்? இப்படி டேட்டு சொல்ல 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 ஜனங்களும் அதை நம்ப ஒரு இடத்துல ஜனங்களுக்கு ஃபெட்டப் ஆகிடும். போங்கப்பா, இப்படி தான் நீங்கள் வராருன்னு சொல்கிறீங்க, நம்ம புலி வருது கதை தான், வராருன்னு சொல்கிறீங்க, இப்படி டேட்டையும் கொடுக்குறீங்க, அவர் வரமாட்டேங்கிறாரு, வந்தால் வரட்டும்னு ஒரு நிர்விசானம் வந்துடும். இது பிசாசினுடைய திட்டம். நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் விசுவாசிகள், நம்முடைய ஆண்டவர் வருகையினுடைய தேதி முழுவதும், நாள், நாளிகை எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு. அத்தனையும் மறைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த பைபிள் கேலண்டரே 2-3 கேலண்டர் இருக்குது. ஆதாம்லேருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை ஆகிற வரைக்கும் ஒரு கேலண்டர் இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை ஆனதுலேருந்து ஒரு கேலண்டர் இருக்குது. இது அவங்களுடைய ரிலீஜியஸ் கேலண்டர், சிவில் கேலண்டர்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறது கிரிகோரியன் கேலண்டர். இந்த கேலண்டருக்கும் அந்த கேலண்டருக்கும் சம்மந்தமே இல்லை. இதுலேயே நடுவில் ஒரு 15 நாள் தூக்கிட்டாங்க கிபி 1000. இப்போ எந்த நாளில் இருக்கிறோம் நமக்கே தெரியாது. ஏன்னா 7ஆம் அதிகாரம் தானியேல்ல வசனம் சொல்லுது, காலங்களையும் நியமங்களையும் மாற்றுவான்னு. அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதனால் இப்போ எந்த டேட்டை எந்த வருஷம் இப்படி நாங்கள் ஒரு சிலர் சொல்கிறாங்க, நாங்கள் ஹீப்ரு வச்சு சொல்கிறோம், அவங்கவுங்க என்ன வேணால் சொல்லிக்கிட்டோம், நம்ம யாரையுமே தடுக்கலை, அது அவங்கவுங்க இஷ்டம். நீங்கள் வேதத்தை நம்புங்க. மனுஷனை நம்புவதை விட, மனுஷனுடைய வார்த்தையை விட கர்த்தருடைய வார்த்தை 100% ஆதாரபூர்வமானவைகள். இன்னும் கொஞ்ச நாள் உங்களுக்கு எல்லாமே தெரிய தொடங்கிடும். இதுதான் டைம் லைன், இப்படி தான் வேதம் சொல்லுது, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இது உங்களுக்கு நலமாக இருக்கும். ஆனால் வேதத்தில் ஆண்டவர் டைம் டேட் எதுதான் கொடுக்கலையே விட அடையாளங்களை கொடுத்து வச்சிருக்கிறார். அதனால தான் சீஷர்கள் வந்து கேட்குறாங்க, உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள்.